அனைவருக்கும் வணக்கம். வெறும் 3 ரூபாயில மைசிவி அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால இங்கிலீஷ் கத்துக்க ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்ற மாதிரியான ஒரு சில விளம்பரங்களை என்னால பார்க்க முடிஞ்சுது. உண்மையிலேயே 3 ரூபாய்க்கு இங்கிலீஷ் கத்துக்க முடியுமா? இந்த மைசிவி ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அப்படி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் இந்த மைசிவி அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இவங்களோட ஆப்ல நீங்க ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போதே உங்களோட நேம் ஜெண்டரோட சேர்த்து உங்க மதர் டங் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிறதையும் இவங்க கேட்பாங்க. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட இங்கிலீஷ் லெவலுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு டீச் பண்றதுக்கு ஆர்யா அப்படிங்கிற ஏஐ தான் உங்களோட இங்கிலீஷ் டீச்சரா இங்க இருப்பாங்க. இந்த ஏஐயோட வாய்ஸை மேலாவோ ஃபீமேலாவோ உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம இந்த ஏஐயோட ஆக்சென்டையும் உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஏஐ மூலமா நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு இவங்க நிறைய லெசன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த லெசன் எல்லாத்துலயுமே ஒரு சினாரியோவை கொடுத்து அந்த சினாரியோவுக்கு பொருந்துற மாதிரியான நிறைய வார்த்தைகளை இவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வார்த்தைகள்ல இருந்து கேள்விகளும் கேட்கப்படுது. அப்படி இவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம சரியான பதிலை சொல்றது மூலமா நம்மளால அடுத்தடுத்த லெசனுக்கு கடந்து போக முடியும். ஃபைனலா ஒரு டெஸ்டோட இந்த லேர்னிங் பார்த்த கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த லெசன்ஸை ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் என்னால ஒரு சில புது வார்த்தைகளை கத்துக்க முடிஞ்சுது. அதோட மட்டும் இல்லாம நான் அப்படி கத்துக்கிட்ட வார்த்தைகளை இந்த ஆப்லயே பேசியும் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த ஏஐ கூட பேசி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஹோம் பேஜ்லயே நிறைய சினாரியோஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களுக்கு வேணுங்கிற சினாரியோவை சூஸ் பண்ணி அந்த சினாரியோவை பேஸ் பண்ணி நீங்க இந்த ஆர்யா ஏஐ கூட பேசுறது மூலமா உங்களோட இங்கிலீஷை உங்களால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம ஒரு சில இன்டர்வியூ சினாரியோஸும் கொடுத்துருக்கிறதுனால நீங்க ஒருவேளை இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனுக்கு பிராக்டிஸ் பண்றதுல இருந்து பல வழிகளில் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அப்புறம் டிஸ்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போனீங்கன்னா இவங்க ஒரு சில கிராமர் கொஸ்டினை fill in the blanks டைப்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றது மூலமாவும் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். நம்ம பேசியோ டைப் பண்ணியோ சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல ஏதாச்சும் கிராமர் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்றதுக்கான ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஏஐ தானா? ஒரு ரியல் ஹியூமனோட பேசி இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான ஆப்ஷன்லாம் இந்த ஆப்ல இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. உங்களை மாதிரியே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களோட காலில் கனெக்ட் ஆகி அவங்க கூட பேசி இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான கால் ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இந்த கால் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இன்னொருத்தர் கூட நீங்க கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அது ரேண்டமா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட தான் கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பெர்சன் கூட நீங்க ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்டையும் கொடுத்துக்க முடியும். நீங்க அப்படி கொடுத்துருக்கக்கூடிய ரெக்வெஸ்ட்டை அவர் அக்செப்ட் பண்ணாரு அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் பேசி பிராக்டிஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்பெல்லாம் ரேண்டமா இன்னொரு பெர்சனோட கனெக்ட் ஆகிறதுக்கு பதிலா அந்த ஃப்ரெண்டுக்கே டைரக்டா இந்த ஆப் வழியா கால் பண்ணி பேசி உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நான் இந்த கால் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்த வரைக்குமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணக்கூடிய யாரு கூட வேணா ரேண்டமா கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கிறதுனாலயே ஒரு 30 செகண்டுக்குள்ளேயே யாராச்சும் ஒருத்தர் கூட கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க. அப்படி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சில பேர் ரொம்பவே நல்லா பேசுறாங்க. ஒரு சிலருக்கு சுத்தமா இங்கிலீஷ் கத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க சும்மா வேற பெர்சன் கூட கனெக்ட் பண்ணிட்டு அப்படி கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கால் எல்லாத்தையுமே 2 நிமிஷத்துக்கு உள்ளே கட் பண்றீங்க அப்படின்னா இவங்க அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சு உங்களோட அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஒருவேளை ஒரு பெர்சன் பேசுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவரோட ப்ரொஃபைலை பிளாக் பண்றதுக்கான ஆப்ஷனையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி ரேண்டமா கனெக்ட் ஆகக்கூடிய பெர்சன் கிட்ட அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கேட்கறது, தப்பா பேசுறது இந்த மாதிரிலாம் பண்ணாம இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக மட்டும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்னாப்சாட்ல இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரீக் ஆப்ஷனையும் இந்த ஆப்ல கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த ஆப்ல டெய்லியுமே லாகின் பண்ணி நான் ஸ்கிரீன்ல காமிக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்றது மூலமா உங்களோட ஸ்ட்ரீக்கை உங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இப்படி நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரீக்கை யூஸ் பண்ணி உங்களால நெக்ஸ்ட் ரேங்குக்கு மூவ் ஆன் பண்ண முடியும். இது எல்லாமே நம்மள டெய்லியும் இந்த ஆப்பை யூஸ் பண்ண வைக்கிறதுக்காக மோட்டிவேட் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ல நான் ஸ்கிரீன்ல காமிக்கக்கூடிய டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காயினை இவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த காயினை வச்சு இந்த ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அன்லாக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க.
இப்போதைக்கு இந்த காயினை வச்சு நம்மளோட ஸ்ட்ரீக்கை ஃப்ரீஸ் பண்ணி மெயின்டைன் பண்றதை மட்டும் தான் உங்களால அன்லாக் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி டெய்லியும் நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறத ஞாபகப்படுத்துற மாதிரியான ரிமைண்டரையும் உங்களால செட் பண்ணி வச்சுக்க முடியும். இவ்வளவு ஃபியூச்சர்ஸை எப்படி இவங்க 3 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க ஒன்றும் 3 ரூபாய்க்குலாம் கொடுக்கல. இந்த ஆப்போட 1 மந்த்துக்கான பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனோட காஸ்ட் அப்படிங்கிறது 299 ரூபாய். நீங்க 3 ரூபாயை பே பண்றது மூலமா இந்த ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா பிரீமியம் ஃபியூச்சர்ஸையும் 3 நாளைக்கு உங்களால யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். இது ட்ரையல் மட்டும்தான். இந்த ட்ரையல் பீரியட் அப்பவே உங்களுக்கு இந்த ஆப் பிடிக்கல அப்படின்னா இந்த ட்ரையல் எண்ட் ஆகிறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாலே நீங்க இதை கேன்சல் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க ஒருவேளை இதை கேன்சல் பண்ணாம விட்டீங்கன்னா 299 ரூபாயை மாசம் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நீங்க கேன்சல் பண்ணாத வரைக்கும். நீங்க இந்த ஆட்டோபேயை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்பை ஓபன் பண்ணி அதுல உங்களோட ப்ரொஃபைலுக்கு போங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போனீங்கன்னா கீழே குட்டியா எடிட் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களால இந்த ஆட்டோபேயை கேன்சல் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண அந்த ஆப்லயே எப்படி இதை ஸ்டாப் பண்றது அப்படிங்கிறத நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப் பிடிச்சி போய் நீங்க இந்த ஆப்போட பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அட் அ டைம்ல ஒரே ஒரு டிவைஸ்ல மட்டும் தான் உங்களால இந்த ஆப்போட பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதோட மட்டும் இல்லாம நீங்க ஒரு தடவை இந்த ஆப்போட பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆப்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலோ, கோலேனர்ஸோட அவைலபிலிட்டி இல்லாம போனாலோ, இல்ல நீங்களே உங்க மைண்டை மாத்திட்டு வந்து இதை கேன்சல் பண்ணிட்டு ரீஃபண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலோ, இந்த மாதிரி எந்த ஒரு ரீசனுக்காகவும் நாங்க ரீஃபண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஆப்ல உண்மையிலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து உங்களால இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியாம போகுது அப்படின்னா எத்தனை நாள் உங்களால அப்படி யூஸ் பண்ண முடியாம போகுது அப்படிங்கறத கணக்கு பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட பிளானை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. நான் இந்த ஆப்போட ரிவ்யூஸை பிளே ஸ்டோர்ல படிச்ச வரைக்கும் நிறைய பேர் கோலேனர்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகுறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதோட மட்டும் இல்லாம பல பேர் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது வெறும் 3 ரூபான்னு நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட்டோ டெபிட் ஆகும்போது தான் ஆக்சுவல் காஸ்டே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷோட பேசிக்ஸே தெரியலனா கூட கண்டினியூஸா இதை யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்றது மூலமா கண்டிப்பா உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியும். எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் ரீட், ரைட், ஸ்பீக் அப்படிங்கிற 3 விஷயங்களையும் பிராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால அந்த லாங்குவேஜை முழுமையா கத்துக்க முடியும். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆப்ல ஏஐ அப்புறம் மற்ற யூசர்ஸோட பேசி பிராக்டிஸ் பண்றதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. அதோட மட்டும் இல்லாம சப்ஸ்கிரிப்ஷனை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் இவ்வளவு நேரம் தான் பேச முடியும், அவ்வளவு நேரம் தான் பேச முடியும்லாம் சொல்லாம அன்லிமிட்டடா பேசுற மாதிரியான ஆப்ஷனை கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இங்கிலீஷ் கத்துக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கத்துக்க முடியும். அது நீங்க போடக்கூடிய எஃபோர்ட்ல தான் இருக்குது. வெறுமனே சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்ணா மட்டும் போதாது. நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்களுமே இந்த ஆப்போட ட்ரையலை ஆக்டிவேட் பண்ணி இதை யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆப் உங்களுக்கு செட் ஆகுமா, இதோட லெசன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பிளானை கண்டினியூ பண்றதா இல்ல கேன்சல் பண்றதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. பர்த்தா